ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஜஸ் ஹாபீஸ். இந்த வீடியோவில் பசங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு டே பிளானாக மெட்ரோ ட்ரெயினில் என் பையன் அழைச்சிட்டு போக சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். சரி, இன்றைக்கி அழைச்சிட்டு போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். மெட்ரோ ட்ரெயின் ஏறணும்னா நம்ம தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட் ஸ்டேஷன் போகணும். அதனால் நாங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறுறதுக்காக தான் தாம்பரம் ஸ்டேஷன் வந்திருந்தோம். நாங்கள் கிளம்பி வரத்துக்கு 12 மணி ஆயிடுச்சு. அப்படியுமே ஸ்டேஷனில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. உட்காரத்துக்கு பிளேஸே இல்லை, நின்றுட்டு தான் போனோம். திருச்சியில் ஸ்டாப்பிங் இறங்கியாச்சு. இப்போது நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகணும் மெட்ரோ ட்ரெயின் ஏற. கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இது மாதிரி லீவுக்கெல்லாம் நம்மளால் ரொம்ப தூரம் போக முடியாட்டியும் கிட்டக்க இருக்க சின்ன சின்ன பிளேசஸ்க்கெலாம் அழைச்சிட்டு போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்டேஷனுக்குள்ளேயே அடையார் நடந்து பவன் இருந்தது. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து எக்மோர் வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எக்மோர் வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேயே ரிட்டன் ஏறி திருப்பி ஏர்போர்ட் வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். டிக்கெட் கவுண்டர் வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் நம்பர் போட சொல்லுவாங்க அந்த மிஷினில். ஆஸ் யூஷுவல் எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் 9 மினிட்ஸ் இருந்ததுன்னு டிஸ்பிளேல இருந்தது. பாப்பாவுக்கு ஒரே குஷி. ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தா. ட்ரெயின் வந்துடுச்சு. நிறைய பிளேசஸ் இருந்துச்சு உட்காரத்துக்கு. ரொம்ப ரஷ்ஷாக இல்லை.
பாப்பாவுக்கு ஒரே குஷி. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வர்றதுனால பாப்பாவுக்கு ஒரே பயம். அந்த கம்பியை பிடிச்சிட்டு விடவே இல்லை. பாப்பாவுக்கு கொஞ்ச நேரத்தில் பயம்தான் போய் அந்த ஜன்னலை நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. சீட்டில் உட்காரவே இல்லை. அந்த கம்பியில் சுற்றிக்கிட்டு விளையாடிட்டே இருந்தான். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஓடி ஓடி விளையாடிட்டே இருந்தான். நிறையா ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தது. டனல்லாம் வந்தோடனே பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எக்மோர் ஸ்டேஷன் வந்துட்டோம். அடுத்த ட்ரெயின் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருந்தது. அதான் வெளியில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். ஆனால் எந்த சைட் போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் சுற்றி இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் வெளியில் போனோம். பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வெளியில் போகிறதுக்கு இருந்த எஸ்கலேட்டர் வந்து ரொம்ப செங்குத்தாக இருந்தது. வெளியில் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து திரும்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வாவ் மோமோன்னு ஒரு மோமோ ஷாப் இருந்தது. அங்கே போய் மோமோ சாப்பிட்லான்ட்டு போனோம். பன்னீர் ஸ்டஃப்டு மோமோ சொல்லியிருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மோமோ சாப்பிட்றா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.